உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வாவ் மோகன் வாவ், இந்த உலகம் தேவையில்லாம பச்சோந்திய சொல்லுது. ஏன்னா மனுஷனை விட அதிகமா நிறத்தை மாத்திக்கிறவன் எவனுமே இல்ல. நேத்திக்கு ராதா, இன்னைக்கு தாமனியா? இவ்வளவு சீக்கிரம் கட்சி மாறிட்ட? சேகர், என்ன சேகர் உளர்ற நீ? நான் ஒன்னும் உளரல. உன்னை விட ஒரு கேவலமான கேரக்டரை நான் பார்த்ததே இல்லை. சேகர், நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஏமாத்துறதே உனக்கு பழக்கமா போச்சுல? ஏய் சேகர், போதும். அதான் நானும் சொல்றேன். சேகர் அண்ணா, அமைதியா இருங்க. ஒரு விஷயத்த நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோ. நான் நேத்து ராதாக்கு துணையா இருந்தேன், இன்னைக்கும் அவளுக்கு தான் துணையா இருப்பேன். நான் ராதாவை என்னோட சொந்த தங்கச்சியை ஏத்துக்கிட்டேன். என்னோட தங்கச்சியை நான் கண்டிப்பா காப்பாத்தியே தருவேன். ரக்ஷாபந்தனுக்கு முன்னாடி அவ ஜெயில விட்டு வெளியே வருவா. அப்படியா? அப்ப நான் சொல்றதையும் நீ நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோ. ஒருவேளை நீ ராதாவுக்கு துணையா இருந்தா நமக்குள்ள இருக்கிற நட்பு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நமக்குள்ள எந்த உறவும் இருக்காது. அட தூக்கி போடுற உன்னோட நட்பை. நீ என்னடா நம்ம நட்பை உடைக்கிறது? உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்காகலாம் என்னால உண்மைக்கு துணையா இருக்கிறத விட முடியாது. நீங்க அத்தனை பேருமே ஒரே மாதிரி தான். எல்லாருமே பச்சோந்திங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் குடும்பத்தை பத்தி இப்படி எல்லாம் பேசுவா? எப்படிடா பேசுவ? என் வீட்டுக்கு வந்து என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசுவியா? உண்மையை தாண்டா நான் சொல்றேன். சேகர் அண்ணா, என்ன பண்றீங்க? மோகன், மோகன், விடு அவனை, விடு. உனக்கு உன்னோட உண்மையை காட்டுறேன்டா. இவன் நமக்கு துணையா இருக்க விருப்பப்படலனா நமக்கு தேவையில்லை. நான் இவனை விட பெட்டர் லாயரை ஹையர் பண்றேன். நாளைக்கு இந்த கேஸுக்கு முடிவு கட்டணா இல்லையான்னு பாரு. அந்த ராதாவுக்கு நான் தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே தீருவேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.